வேலூர் அருகே பச்சிளம் பெண் குழந்தையை கொன்ற சம்பவத்தில் தந்தையை சம்பவ இடத்திற்கு நேரில் அழைத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆண் குழந்தையை எதிர்பார்த்த நிலையில் பெண் குழந்தை பிறந்ததால் அந்த குழந்தையை எருக்கம் பால் கொடுத்து அவரது தந்தையை கொலை செய்திருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக அவரது தந்தை ஜீவா கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் குமரவேல் இணைந்திருக்கிறார். குமரவேல், காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு ஜீவாவை அழைத்து சென்று விசாரணையில ஈடுபட்டு இருக்காங்க. எந்த பகுதியில இப்ப விசாரணை செஞ்சிட்டு இருக்காங்க? என்ன விவரம் குமரவேல்? ஆனந்தி, பச்சிளம் பெண் குழந்தை கொன்று புதைக்கப்பட்டது தொடர்பாக அவருடைய பெற்றோர் ஜீவா மற்றும் டயானா கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து சந்தேக மரணம் என்ற வழக்கு தற்போது கொலை வழக்காக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தற்போது வேப்பங்குப்பம் காவல் நிலையத்தில் இருந்து குழந்தையின் கொன்று புதைத்த இடமாகவும், அதே போல ஜீவா டயானா அவருடைய ஊரான பொம்மன்குட்டை பகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டின் அருகில் தான் அந்த குழந்தை புதைத்திருந்தார். விசாரணையின் ஒரு அங்கமாக காவல்துறையினர் எப்படி குழந்தையை கொலை செய்தார் என்பதை காட்பதற்காக அந்த பொம்மன்குட்டை பகுதியில் இருக்கக்கூடிய ஜீவாவின் வீட்டிற்கு நேரடியாக தற்போது அழைத்து சென்று விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த விசாரணையின் போது எருக்கஞ்செடி, அதாவது காவல்துறையினர் விசாரணையில் குழந்தைக்கு அங்கு வீட்டின் அருகே இருந்த எருக்கஞ்செடியின் பாலை ஊற்றிதான் கொன்றதாக வாக்குமூலம் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் எந்த இடத்தில் இருந்த எருக்கஞ்செடியில் இருந்து எவ்வளவு கிளைகள் எவ்வளவு இலைகள் உடைக்கப்பட்டது, உடைக்கப்பட்ட கிளை எருக்கஞ்செடியின் கிளை எங்கு வீசப்பட்டது, அதே போல் எந்த இடத்தில் குழந்தையை வைத்து அந்த எருக்கம் பாலானது குழந்தைக்கு ஊற்றப்பட்டது. உதாரணமாக பாலாடை மூலமாகத்தான் அவர் குழந்தைக்கு அந்த பாலை ஊற்றியுள்ளார். அந்த பாலாடை எங்கிருந்தது, அதே போல குழந்தை இறக்கும் போது வாயிலிருந்து ரத்தம் வடிந்துள்ளது. அதனை துடைப்பதற்காக ஒரு துணியையும் ஜீவா பயன்படுத்தியிருக்கிறார். வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக அந்த துணியை அருகிலேயே தீயிட்டும் கொளுத்தியுள்ளார். இது போன்ற எந்தெந்த பகுதிகளில் அவர் எருக்கும் செடி எடுக்க சென்றது முதல் குழந்தைக்கு பால் ஊற்றியது, குழந்தை இறந்த பிறகு துணியை எரித்தது, அதன் பிறகு குழந்தையை மண்ணில் புதைத்தது போன்ற அவர் செய்த செயல்களை நடித்து காட்ட சொன்னதன் அடிப்படையில் அந்த தந்தை தன்னுடைய குழந்தையை கொன்றது குறித்து விளக்கமாக நடத்தி காட்டிருக்கலாம். அதன் அடிப்படையில் இந்த விசாரணை முடிவடைந்தது. தொடர்ச்சியாக விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி குமரவேல்.